எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சில முன்னாள் ரஜினி ஃபேன்ஸ், எக்ஸ் ரஜினி ஃபேன்ஸுக்கு தான் இந்த பதிவு. தர்மன் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்துன்னு இருக்கும்போது நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு வந்து அதை செலிப்ரேட் பண்ண மனசு வர மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்டா ரீசன் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க தலைவர் வந்து அரசியலுக்கு வரல, அதனால் எங்களுக்கு அவர் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு, அதனால் இந்த படம் வந்தால் கூட எங்களுக்கு பெருசாக கொண்டாட தோண மாட்டேங்குது அப்படி இப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் தலைவர் அரசியல் வர்றதுக்காக தான் அவருக்கு ஃபேனாக இருந்தீங்களா இத்தனை வருஷம்? அப்போனா அந்த அன்பு வந்து உண்மையானது கிடையாது. கரெக்டு தானே? ஏன்னா ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்றதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கணுமே தவிர அரசியலாக இருக்கக்கூடாது. அது வந்து கேடுகட்ட விஷயம். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான்லாம் வந்து கை குழந்தையாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு தேட்டரில் என்னை கூட்டின்னு போய் பார்க்க வச்சாங்க வீட்டில். அந்த படம் வந்து முத்து படம் தான். ஸோ இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த மெமரிஸ் இன்னும் அப்படியே அது எங்கேயோ தெரில, அது வந்து அப்படியே தான் இருக்குது. அதனாலே என்னவோ தெரில, அந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் அவர் வரா மாதிரியே நமக்கு அந்த காசு வந்து கையில் நிற்காது. அப்படியே சப்போஸ் வந்தால் கூட சுத்தமாக கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அந்த காசோட நேலே நம்ம சைடு படாத அளவுக்கு தான் என்னோட இது அமைஞ்சிருக்கு ஜாதகம் இது வரைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அன்பு வந்து உண்மையாக இருக்கணுங்க. இப்போது நான் வந்து இத்தனை வருஷம் தலைவரை படத்தை பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அது தலைவருக்காக தான். ஓகேவா? வேறு எதுக்காகவும் இது அரசியல் வரல, இதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு சில்லியாக ரீசன் சொல்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் இப்போ அரசியல் வரல சொல்லிட்டு மாறிட்டேன்னா என்னை விட அசிங்கம் யாருமே இல்லை. அதுவும் நான் வந்து ஒத்துப்பேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி மாறதுக்கும் தோணாது. ஏன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இப்போ அடித்து சொல்லுவேன், சாலிடாக சொல்ல நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் அப்படின்னு. ஏன்னா அதுதான் உண்மை. நீங்கள் அவர் அரசியல் வரலன்னு சொல்லிட்டு மாறுறீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு செயல். அது நீங்கள் சொல்லும் போகலாம், அது ரொம்ப கீழ்த்தரமான செயல். அப்போ எதையோ எதிர்பார்த்து தான் நீங்கள் வந்து அவர் கூடயே இருந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் கூலி வரைக்குமே நான் ஆல்மோஸ்ட் என்ஜாய் பண்ணி தான் இருந்திருக்கேன் அவரோட ஸ்டைலு, அவரோட கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உண்மை. அதை வந்து நீங்கள் வந்து அரசியல் வந்துட்டார், அதனால் வந்து தர்மன் போஸ்டரை நான் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் எனக்கு தெரில. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, ஒரு மனுஷன் அரசியல் வந்துட்டா அது வந்து சாதிச்சதான் அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் வர்றது லாபம் கிடையாது, அது ஒரு நஷ்டம். அரசியலுக்கு வர்றது நம்ம வாழ்க்கையே போயிடும். அதனால் தெரியுங்களா, நிம்மதியாக இருக்குது அதனால். ஓகேவா? அரசியலுக்கு வர்றது வரம் அல்ல, சாபம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து கரெக்டான டெசிஷனில் தான் இருந்திருக்காரு. ஸோ அது வந்து எந்த விதமான தப்பும் இல்லை. ஒரு சில பேருக்கு அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு சில பேர் கிடைக்க வேண்டியவங்களும் கிடைக்காம இருக்காது, கிடைக்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு அரசியல் வரலன்னா கூட தலைவரை வந்து உண்மையிலே வந்து இப்போ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அரசியல் வரலன்னு தெரிஞ்சவனே தான் எனக்கு வந்து தலைவர் இன்னும் ரொம்ப பிடிச்சிது. ஓகேவா? ஏன்னா அந்த உண்மையான அவரோட நிலையில் இருக்கார்ல, எதுலேருந்தும் மாறாமல் அவருக்கு எது தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுறாரு, எது செட் ஆகுமோ அதில் கரெக்டாக இருக்கிறார்ல. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அந்த உண்மை தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிக்குது. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாம், நான் வரேன்னு சொல்லிட்டு உறுதின்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். என்னங்க பண்ணுறது, ஒரு சில பேருக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துடாதுங்க. வாழ்க்கைன்னா அப்படி தாங்க. ஒரு சில பேருக்கு சொன்ன வார்த்தைலாம் கூட மிஸ் ஆகும். என்ன பண்ணுறது, தலைவர் சொன்ன வாக்கு மிஸ் ஆனது தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது. வேறு என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே நினச்ச மாதிரி நடந்துடாதுல்ல, இட் ஹேப்பன்ஸில். அதனால் அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நீங்கள் வந்து அவர் படம் வரும்போது கொண்டாடாமல் இருக்க நினைக்கிறது சில பேர் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் சில்லியாக இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு, அரசியல் வந்துட்டால் பெரிய புடிங்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அரசியல் வந்துட்டால் பெரிய சாதிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அரசியல்ன்றது ஒரு நேர்மையான முறையில் பண்ணால் தான் அது கரெக்டு. யார் வேணால் அரசியல் வரலாம் அப்படின்னு பார்த்தா. ஓகேவா? கொலை பண்ணுறவன் கொள்ளடிக்கிறவன் கூட எல்லாமே அரசியல் வந்துடலாம். ஆனால் நான் அரசியலுக்கு வந்தால் அது எந்தளவுக்கு உண்மையாக இருப்பேன் சொல்லிட்டு பாதிக்கப்படுமா இல்லை எப்படி சொல்லிட்டு அதோட கருத்தில் கொண்டு அதுலேருந்து ஒதுங்கி நிற்கிறாரு பாருங்க, அதுதான் அவரோட ஒரிஜினல் ஹார்ட். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பாராட்டி ஆகணும். ஸோ எனக்கு வந்து அந்த உண்மைத்தன்மை உண்மையிலே அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அதுதாங்க ஜாலி. உங்களுக்கு அதெல்லாம் தெரிலங்க, எல்லாருமே அப்படியே அரசியல் போயிட்டா லைஃப்பை யார் வாருது சொல்லுங்கள்?
அதெல்லாம் ஒரு ஜாலியாக வாழணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம தலைவர் இருக்கிறாரு. நம்ம ரூட்டு எப்படி போயினே இருக்கணும், யாரை பற்றியும் கால் விடக்கூடாது, அந்த மாதிரி ஜாலியான ரூட்டு தான் தலைவர். ஸோ அந்த இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான், அந்த கேரக்டர் தான். ஸோ அதனால என்னவோ தெரில, எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்தே தலைவர் தாங்க அட்மையர் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே அவர் படங்கள் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், சரி அவர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வந்து என்னால் மாற்ற முடியல, ஓகேங்களா. அதனால் வந்து ஒன்ஸ் ஏ ரஜினி ஃபேன் இஸ் ஆல்வேஸ் ரஜினி ஃபேனாக தான் இருக்கணும். ஸோ எந்த ஒரு சில்லி ரீசனாக சொல்லி மாற்றிக்கிறது வந்து நல்லா இல்லை. அப்படி மாற்றினா அது மூலிமா உங்கள் மனசு வந்து நீங்கள் அப்போதைக்கு நடிக்கலாம், ஆனால் அது பர்மனெண்ட்டாக அது அந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் சும்மா அரசியலுக்காக நீங்கள் வந்து ஒரு நடிகரின் ரசிகரையே மாற்றின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும், பர்மனெண்ட்டாக அது பண்ண முடியாது. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்காது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, அது உள்ளேருந்தே வரணுங்க, ஹார்ட்லேருந்து வரணும் அந்த ஹாப்பினஸ். ஸோ அது வந்து உங்களால் பெற முடியாது நீங்கள் அப்படி மாற்றின்னு போயிட்டா கூட. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரஜினியை ரசிக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போட எழுதி தரேன், ஏன்னா அதுதான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாதுகாப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஹாப்பினஸை தரும். அதனால் வந்து தலைவர் அவர்கள் நான் இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, தலைவா நீங்கள் வந்து இந்த தர்மன் டைட்டில் லான்ச்சில் வந்து பேசுனீங்க, ஒரு மாதிரி சோகமாக பேசுனீங்க. நான் பேசினாலே பிரச்சனை ஆயிடுதுப்பா, நம்மளுக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாக பேசுனீங்க. அப்படிலாம் நீங்கள் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிக்காதீங்க தலைவா. ஏன்னா வந்து உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் பேசுறது எல்லாமே நல்லா கரெக்டாக தான் பிடிச்சி தான் இருக்குது, ஒன்றும் குறைலாம் இல்லை. அவ்வளோதாங்க, அரசியலுக்காக போகிறவங்க போட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எப்பவுமே தனி ரூட்டாக நம்ம பாட்டு போயினே இருக்கலாம். அதுதான் நம்ம ஜாலி டைப்பு, நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்ந்துக்கணும், ஓகேங்களா. யாருக்காகவும் இங்கே வெயிட்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயினே இருக்கணும். அதனால் நீங்கள் சோகமெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் ஜாலியாக நீங்கள் வழக்கம் போல் பேசுகிற மாதிரியே ஆடியோ லன்ச்சில் எல்லா இதுலேயும் பேசுகிற மாதிரியே அச்சு தாக்குங்க, அவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், அச்சு ஓட விடலாம், ஓகேங்களா. அதனால் ஃபீல்லாம் பண்ணாதீங்க தலைவா, மாசாக இருக்குது நீங்கள் பேசுகிறது எப்போவுமே. அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எங்களோட அன்புள்ள ரஜினிகாந்த் தான். ஓகே, தேங்க்யூ.